உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா? ஸோ ஒரு பொண்ணை கட்டி பிடிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி மனசாட்சி வருது? நாளைக்கே அந்த பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போது, இப்போ இவ்வளோ பேர் இருக்க இடத்துல உங்களை கட்டி பிடிக்கிறீங்க, கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லையா? அப்படின்னு சொல்லி தமிழக வாழ்வுரிமை தலைவர் வேல்முருகன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை கொச்சையாக பேசியிருக்காங்க. இந்த ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டு இருக்கு. இதுக்கு திருமாவளவன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் பயங்கரமான பதிலை கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பேசியிருக்காங்க, இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு, அதை பத்தி பேச போகிறோம். திருமாவளவன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கொடுத்த குரல்ல ஒரு சினாரியோ வேற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. திமுக வேற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அதே சமயம் நாயனார் அவர்கள் இன்னொரு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே லிங்க்கும் ஆகியிருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது தளபதி விஜய் அவர்கள் எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் பல விமர்சனங்கள் தளபதி மீது வெடித்து கொண்டு தான் இருக்கு. ஆனா இந்த நிகழ்ச்சி நடத்தினா தளபதி மீது எந்த ஒரு விமர்சனமும் இல்லாமல் அமைதியாக ஸ்மூத்தா போகுது. அதுதான் 10ஆம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்கள் தொகுதி வாரியாக பிரித்து அவங்களுக்கு அவார்ட் கொடுக்கும் நிகழ்ச்சி. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி 3வது வருடமாக இன்று தொடங்கியிருக்கு, நடந்து கொண்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு 2 கிராம் தங்கம் தளபதி விஜய் அவர்கள் கொடுப்பாங்க. மாணவர்கள் கூட 8 மணி நேரம் இருந்து அவரே அவார்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறமா மாணவர்கள் அவங்களோட தாட்டை சும்மா பேசுவாங்க. சில பேர் கட்டி பிடிப்பாங்க, சில பேர் பூ கொடுப்பாங்க, சில பேர் ஆக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நிறைய கியூட்டான சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. இதை பற்றி தான் தமிழக வாழ்வுரிமை தலைவர் வேல்முருகன் அவர்கள் முன்தினம் கொடுத்த ஸ்பீச் இணையதளத்தில் செமையாக வைரலாகி கொண்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் தளபதிக்கு மட்டும் அசிங்கப்படுத்துகிற விதமாக இல்லை. ஸோ அந்த மாணவிகளுக்கும் அசிங்கப்படுத்துகிற விதமாக தான் அவரோட ஸ்பீச் இருக்கு. அதான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கூத்தாடி 2 கிராம் தங்கம் கொடுத்த உடனே அவரை போய் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் பெத்த அப்பா அம்மாவே +2 முடிச்சுட்டு இருக்காங்க, காலேஜ் 1 வருஷம் ஆகுது, இன்னும் 4 வருஷத்துல 5 வருஷத்துல வேற ஒருத்தனுக்கு கணவன மனைவியா ஆக போறாங்க. அந்த பொண்ணு இத்தனை பேர் மத்தியில கூத்தாடி போய் கத்தி பிடிக்குது, இதை ப்ரொபோஸ் பண்ணுது. இது என்ன தமிழ் கலாச்சாரமா? இதெல்லாம் அசிங்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு தமிழ்னு சொல்லவே. கூத்தாடி அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்களை பயங்கரமாக வேல்முருகன் அவர்கள் விமர்சனம் செய்திருக்காங்க. ஸோ வேல்முருகன் அவர்கள் ஒரு எம்பியும் கூட. ஸோ ஒரு எம்பியாக இருந்தது இந்த மாதிரி ஒரு கொச்சான வார்த்தைகள் பயன்படுத்தி விமர்சனம் செய்து தான் சோஷியல் மீடியாவில் செம்மையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்கு. ஸோ இது நீங்கள் தளபதி மேலே மட்டும் விமர்சனம் செய்யலை, அந்த ஒவ்வொரு மாணவிகள் மீதும் விமர்சனம் செஞ்சுருக்கீங்க. அவங்க அண்ணா தான் கட்டி பிடிக்கிறாங்களே ஒளியை சும்மா ஈஸியெல்லாம் கட்டி பிடிக்கல, அது தனி பாசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பல பேர் இணையதளத்தில் வேல்முருகனை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், திருமாவளவன் அவர்கள், இவங்க 2 பேருமே ஆதரவு தெரிவித்திருக்காங்க. ஸோ திருமாவளவன் கேட்ட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி கேட்கும்போது அவர் சொன்ன பதில் என்னன்னா, ஸோ மாணவிகளுக்கு விருது கொடுப்பது ரொம்ப புனிதமான விஷயம். அதை திரு விஜய் அவர்கள் ரொம்ப சூப்பராக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை கொச்சையாக வேல்முருகன் அவர்கள் பேசியது முற்றிலும் தவறான விஷயம். வேல்முருகன் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒரு விருது கொடுக்கும் நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமான நிகழ்ச்சி, தளபதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படி சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து வேல்முருகன் அவர்களை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பிரஸ் மீட்ல பேசாம ஒரு அறிக்கையா தன்னோட ட்விட்டர் பேஜ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மாணவிகளை பற்றியும் அதுக்கப்புறமா விஜய் அவர்களை பற்றியும் இந்த மாதிரி ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தியது ரொம்ப 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 தவறு. அதுவும் ஒரு எம்பியா இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தியது ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்குலாம் போயிருக்கேன், அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு அங்கீகாரம் கிடைக்காம என்னதான் பெரிய பெரிய விஷயம் பண்ணாலுமே ஒரு ப்ராப்பரான அங்கீகாரம் கிடைக்காம பல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்கள தேர்ந்தெடுத்து ஸோ அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்குற விதமாக இந்த மாதிரி அவார்ட் கொடுப்பது விஜய் அவர்கள் ரொம்ப சூப்பரான செயலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பாசத்தோடையும் அன்போடையும் அண்ணா 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 அப்படின்னு சொல்லி கட்டுப்பிடிக்கிறாங்க. இது பாச உணர்வு. இந்த பாசத்தில் நீங்கள் தவறான இது போடாதீங்க. ஸோ உங்கள் பார்க்கும் பார்வை தான் தவறாகவே இருக்குது, ஆனால் அவங்க செயல் தவறாக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக இந்த ஒரு விஷயத்தை ஒரு அறிக்கை மூலமாக சாதாரண வார்த்தைகள் பயன்படுத்தல, அவங்க யூஸ் பண்ண வார்த்தைகள் ஒன்றுமே தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபேன் தளபதி விஜய் ஆதரவு தெரிவித்தா எப்படி தெரிவிப்பாங்களோ அந்த மாதிரி தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவ்வளோ உருகி தளபதிக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இதுக்கு முன் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தளபதிக்கு ஆதரவு சில விஷயங்கள் தெரிவித்திருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு டீப்பாக ஒரு விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல.
இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கு. அடுத்த நாள், அதாவது நேற்று மதியானம் சாயந்தரம் நினைக்கிறேன், நாயனார் அவர்கள் ஒரு பேட்டி வந்து கொடுக்குறாங்க. தளபதி விஜய் கூட கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தை வந்து நடந்து கொண்டு இருக்கு, அதுக்கான அறிவிப்பு மிக விரைவில் வரும் அப்படி சொல்லி நாயனார் அவர்கள் பேட்டி வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயம் பெருசாக பரவாமல் இருக்கு. அதுக்கான காரணம் என்னன்னா, நாயனார் அவர்களுக்கு பெருசாக வாரும் கிடையாது. நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து நாயனாரை வந்து அப்படியே ஒதுக்கி கொண்டு இருக்கு, பிஜேபி தலைவர் நாயனார். ஏன்னா திமுக கண்ட்ரோல் தான் வந்து நிறைய மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வந்து இருக்கு. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னதான் ஒதுக்குனாலும் சில நியூஸ் ஜெயா டிவி மூலமாக நமக்கு வந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் நாயனார் அவர்கள் வந்து கம்ப்ளீட்டாக மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஒதுக்கியதால் வந்து விஜயை பற்றி பேசினாலுமே வந்து நாயனார் அவர்களோட நியூஸ் வந்து வெளியே வராமல் தான் இருக்குது. ஆனால் நேற்று வந்து சவுந்தரராஜன் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க, நாயனார் அவர்களும் இப்படி பேசியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பிஜேபி வந்து தளபதி விஜய் அவர்கள் ஸ்பீச்சுக்கு வந்து எந்த விதமான எகெயின்ஸ்ட் கொடுக்காம தொடர்ந்து ஆதரவு தெரிவித்திருப்பது. ஸோ இந்த ஒரு அதாவது தலைமையிலிருந்து பிஜேபி வந்து கூட்டணிக்கு வந்து இழுத்து கொண்டு வருகிறது அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே கிளியராக தெரிகிறது. இதை வச்சு தான் திமுக ஒரு சினாரியோ வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. பாருங்க, பிஜேபி வந்து தொடர்ந்து வந்து ஆதரவு வந்து தெரிவித்திருக்காங்க. சவுந்தரராஜன் அவர்களும் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு வந்து தெரிவித்திருக்காங்க. இந்த சைடு பார்த்தா நாயனார் அவர்களும் ஆதரவு வந்து தெரிவித்திருக்காங்க. ஸோ திருமாவளவன் அவர்களும் வந்து ஆதரவு வந்து தெரிவித்திருக்காங்க. ஒருவேளை வந்து பாமக வந்து திமுகவோட கூட்டணியில் வந்து சேரப்போகிறது, அதுக்கான அறிவிப்பு மிக விரைவில் வரும். ஸோ அதனால தான் வந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு வேகன்சியை வந்து விஜய் கிட்ட போட்டு வச்சிருக்காங்களோ. தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அதிமுகவில் வந்து எம்பி சீட் வந்து அந்த மாநிலவை சீட் வந்து கொடுக்காததால் வந்து கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க. அதனால தான் வந்து தேமுதிக தலைவர் பிரேமலதா அவர்கள் வந்து விஜயை பற்றி வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து விஜய் பக்கம் வந்து இப்போ வந்து அரசியல் களம் வந்து சூடு பிடித்திருக்கு. ஸோ விஜய் எந்த கட்சிக்கு போகிறாங்களோ அந்த கட்சிக்கு வந்து மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ண மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா கட்சிகளும் திமுகவை தவிர திமுக கூட்டணி கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் வந்து எப்படியாவது நம்ம கட்சியோட வந்து விஜய் வந்து இணைத்து விட வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப 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 தெளிவாக வந்து இருக்காங்க. ஈவன் வந்து திருமாவளவன் அவர்களும் இது வந்து பாமக வந்து திமுகவோட சேருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லைட்டாக வந்து கசிய வரும்போதே வந்து திருமாவளவன் அவர்களும் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப உஷாராக தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து பல கட்சிகள் ஆதரவு வந்து தெரிவித்து கொண்டு வருகிறார்கள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வேல்முருகன் அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்களை இந்த மாதிரி வந்து கொச்சையான வார்த்தைகள் யூஸ் பண்ணி பயன்படுத்தி இந்த மாதிரி பேசுனது வந்து எந்த அளவுக்கு தவறான விஷயம். ஸோ வந்து அது எந்த அளவுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு 12th ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் வந்து விஜய் கிட்ட வந்து அவார்டு வாங்குறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஃபீலாக இருக்கும்? இந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து உங்களை பார்த்தும் இல்லை தளபதியை பார்த்தும் சொல்லும்போது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரியில் வந்து எல்லா அரசியல் நியூஸும் தக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.